வயநாடு நிலச்சரிவில் சிக்கி தவித்த 4 குழந்தைகள் உட்பட 6 பேரை வனத்துறை பத்திரமாக மீட்டனர். வயநாட்டில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவின் போது பலர் சொகுசு விடுதிகளில் தஞ்சம் புகுந்த நிலையில் பழங்குடியினத்தைச் சேர்ந்த சில குடும்பங்கள் வனத்திலிருந்து வெளியேற முடியாமல் தவித்தனர். அவர்களை மீட்கும் பணிகளில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ள நிலையில் சூச்சிப்பாறை அருவி அடிவாரத்தில் கிருஷ்ணன் என்பவர் மனைவி மற்றும் 4 குழந்தைகளுடன் வெளியேற முடியாமல் தவித்து வந்தது தெரியவந்தது. இதனை அறிந்த கல்பற்றா சரக வனத்துறையினர் கயிறுகளை கட்டி கிருஷ்ணன் குடும்பத்தினரை பத்திரமாக மீட்டனர். അത് ആയിട്ട് അടുപ്പിലിങ്ങനെ ഇരിക്കുന്നു, സാധനം കിട്ടാതെ. അപ്പോൾ അടുപ്പ് ബിസ്ക്കറ്റ് കൊടുത്തു, ഒരു റേഞ്ച് ഇല്ല, പറ്റത്തില്ല. അപ്പോൾ 3 കുട്ടികൾ വരാതെ പറഞ്ഞിട്ടുണ്ട്, ഇവർ ഞങ്ങൾ കൂടെ ഉണ്ട്. അപ്പോൾ ഹട്ടമല്ലേ மறுபிறவி எடுத்து வந்துள்ள தங்களை மத்திய மாநில அரசுகள் தத்தெடுத்து வளர்க்க வேண்டும் என நிலச்சரிவில் இருந்து மீண்டுள்ள குடும்பம் கோரிக்கை வைத்துள்ளது. முண்டகை பகுதியைச் சேர்ந்த ஸ்டீஃபன் நிலச்சரிவின் போது 150 மீட்டர் தூரத்திற்கு தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டதாகவும் பின்னர் நல்வாய்ப்பாக தப்பித்து மனைவி மகனுடன் வேறு இடத்தில் தஞ்சமடைந்ததாகவும் தெரிவித்தார். அனைத்தையுமே இழந்துவிட்டதால் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள ஸ்டீஃபன் மத்திய மாநில அரசுகள் தங்களுக்கு உதவ வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். வீட்டுக்காரரு அக்கா பொண்ணு 3 பேரும் மிஸ்ஸி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என் பையன் ரொம்ப அடிபட்டிருக்கான். அதே மாதிரி என் உடம்பு கம்ப்ளீட்டாக நானும் ஒரு 150 மீட்ரு அளவுக்கு நானும் தண்ணிக்குள்ளே போனேன். எல்லாமே இழந்துட்டோம். ஒன்றுமே இல்லை, வீடு இல்லை, ஒன்றுமே இல்லை, ட்ரெஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் சம்பாதிச்சதெல்லாம் போனால் பரவாயில்ல, மீண்டும் உயிர் கொடுத்தனால மீண்டும் அதெல்லாம் சம்பாதிச்சிக்கலாம். எல்லாமே இழந்துட்டோம். ஒரு உடம்புல துணி கூட இல்லை, உடம்புல துணியே இல்லை. கேம்புக்கு வந்ததுக்கப்புறம் தான் உடம்புக்கு துணியே போட்டோம். எங்களை அரசாங்கம் தத்தெடுக்கணும். எங்களுக்கு மறுபிறவி எங்கள் எடுத்து வந்திருக்கோம். தாயும் തന്തയുமாக இருந்து എങ്ങളെ அவங்க കാപ്പാത്തുവെന്ന് നമ്പിക്കയോടെ ഇരിക്കും. പക്ഷേ ഞങ്ങൾ ഇവിടുന്ന് ഇറങ്ങുമ്പോൾ ഞങ്ങൾക്ക് എവിടേക്കാണ് പോകേണ്ടതെന്നൊരു വഴി കൂടെ അവർ കാണിച്ചു തന്നാൽ വളരെ സന്തോഷം. അത്രേ പറയാനുള്ളൂ ഞങ്ങൾക്ക്. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.